ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு சக்தி சரவணா யூடியூப் சேனல். இன்றைக்கி வீடியோவில் ஆன்மீக தகவலில் நம்மளுடைய பண கஷ்டம், மன கஷ்டம், நம்ம வீட்டில் இருக்கிற எல்லா கஷ்டங்களும் தீர ஏற்ற வேண்டிய விளக்குங்க. இது இந்த மார்கழி மாதத்தில் ஆரம்பிச்சோம்னா ரொம்பவே விசேஷங்க. ஏன்னா மார்கழி மாதம் இறை வழிபாட்டுக்குரிய மாதம், இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயந்தான். இந்த மார்கழி மாதத்தில் நாள் கணக்கெல்லாம் கிடையாதுங்க. இந்த 30 நாளுமே அதே அற்புதமான நாட்கள் தான். நீங்கள் ஆரம்பிக்கிறது இந்த மார்கழி மாதத்தில் ஆரம்பிச்சுக்கோங்க. ரொம்பவே விசேஷங்க. சந்தோஷத்தையும் பணத்தையும் எப்போவுமே நம்ம பக்கத்தில் வச்சுக்கணும். பண கஷ்டத்தை நம்ம விட்டு தூரமாக தள்ளி வச்சிடணுங்க. இந்த 2 விஷயமும் நடக்கணும் அப்படின்னா நம்ம சுற்றி பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கணும். வறுமை நம்மை விட்டு விலகி நிற்க வேண்டும் அப்படின்னா நிறைய பணம் சம்பாதிக்கணும் அப்படின்ற ஆசையை மனசில் விதைக்கணுங்க. நிறைய சம்பாதிக்கணும், நம்ம பெரிய ஆளாகணும் அப்படின்றது ஒவ்வொரு முறையும் நம்ம மனசால் ஒரு உத்வேகம்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது நமக்கு வேணும். முதல்ல கஷ்டம் நம்மளை பார்த்து பயந்து ஓடுற அளவுக்கு கஷ்டப்பட்டு உழைக்கணுங்க. அதோடு சேர்த்து கொஞ்சம் மகாலட்சுமி கடாட்சமும் அதிர்ஷ்டமும் இருந்துட்டால் போதுங்க. மொத்த பண கஷ்டத்துக்கும் ஒரு முடிவு கட்டிடலாம். இதுக்கு ஆன்மீகத்தில் ஒரு விளக்கு பரிகாரம் சொல்லப்பட்டிருக்குங்க. பண கஷ்டத்தை, மன கஷ்டத்தை விலக்கி வைக்கும் விளக்கு பரிகாரம். இந்த விளக்கை எப்படி ஏற்றுறது அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்னோடய வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து வீடியோ பார்த்து லைக் கமெண்ட் பண்ணுற 3 பேருக்கு தாமரை மணி மாலை கிஃப்டாக நான் அனுப்பிச்சி வைக்கிறேங்க. அதனால் வீடியோ பார்க்குற கொஞ்சம் பேராக இருந்தாலும் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் பண்ணி விட்டுருங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த விளக்கு கட்டாயம் மண் அகல் விளக்கில் தாங்க ஏற்றணும். புதுசாக ஒரு மண் அகல் விளக்கு வாங்கிக்கோங்க. வீட்டில் நீங்கள் யூஸ் பண்ண பழைய அகல் விளக்கை இதுக்கு யூஸ் பண்ணாதீங்க, புதுசாக வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பித்தளை தட்டு எடுத்துக்கோங்க. அது நீங்கள் பழசு யூஸ் பண்ணதாக இருந்தால் கூட பரவாயில்லைங்க. அதை எடுத்து நல்லா சுத்தமாக கழுவிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து இந்த அகல் விளக்குக்கும் மஞ்சள் குங்குமம் வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இதில் ஊற்ற வேண்டிய எண்ணெய் நல்லெண்ணெய் இருந்தால் போதுங்க. இதுக்கு போட வேண்டிய திரி மஞ்சள் கலரில் இருக்கிற பஞ்சு திரி. உங்ககிட்ட வெள்ளை கலர் தான் அப்படி இருக்குதுன்னா நீங்கள் மஞ்சளும் பன்னீரும் குழச்சி இந்த வெள்ளை கலர் திரிக்கு நல்லா அதில் நினச்சி காய வச்சு கூட யூஸ் பண்ணிக்கலாங்க. அதுக்கப்புறம் இந்த எண்ணெயில் போட வேண்டியது இந்த 3 பொருள் தாங்க ரொம்ப முக்கியம். அதாவது ஒரு 4-5 டைமண்ட் கற்கண்டு இருக்கு இல்லைங்களா, அதை நல்லா தூள் பண்ணி அதில் போட்டுக்கோங்க. அதோட 2 சிட்டிகை மஞ்சள் பொடி, 1 சிட்டிகை பச்சை கற்பூரத்தை நசுக்கி போட்டு இந்த விளக்கை ஏற்றி பூஜை அறையில் வச்சுருங்க. இந்த விளக்குல இருந்த வெளிவரும் வாசம் இருக்குது பார்த்தீங்களா, அது நம்ம வீட்டில் இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜிக்கு சுத்தமாக பிடிக்காதுங்க. பண கஷ்டத்துக்கும் சுத்தமாக பிடிக்காது. வீட்டில் இருக்க பண கஷ்டத்தை துரத்தி அடிக்கக்கூடிய சக்தி இந்த விளக்குலேருந்து வெளிவரக்கூடிய வாசத்திற்கு இருக்குங்க. இந்த விளக்குக்கு முன்னாடி நீங்கள் ஒரு மன அப்படின்னா ஒரு விரிப்பு போட்டு உட்காந்துட்டு உங்களுடைய பண பிரச்சனைகள், மன பிரச்சனைகளை சொல்லி அதெல்லாம் தீரணும் அப்படின்னு நீங்கள் மனசார அந்த விளக்கு கிட்ட அதை மகாலட்சுமி தாயாராக நினச்சி அந்த விளக்குக்கு முன்னாடி நீங்கள் சொல்லணுங்க. அந்த பிரச்சனையெல்லாம் கூடிய சீக்கிரத்தில் ஒரு முடிவுக்கு வருங்க. தினமுமே இந்த விளக்கை ஏற்றலாம். அப்படி உங்களால் தினமும் ஏற்ற முடியல அப்படின்னா வாரத்தில் 2 நாள் செவ்வாய் வெள்ளிக்கிழமையில் ஏற்றலாங்க. அப்படி இல்லைனா வாரம் ஒரு முறையாவது வெள்ளிக்கிழமை அன்றைக்காவது ஏற்றுங்க. ரொம்ப ரொம்ப விசேஷங்க. உங்களுடைய கஷ்டத்தோட தாக்கம் என்னன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா? ரொம்பவும் பண கஷ்டம் இருக்குது, அன்றாட வாழ்க்கையை நடத்தி செல்லவே முடியல அப்படின்னா தினமும் காலையில் 6 மணிலேருந்து 7 மணிக்குள்ளே இந்த விளக்கை பூஜை அறையில் மகாலட்சுமிக்கு முன்னாடி ஏற்றுங்க. 48 நாள் தொடர்ந்து இந்த விளக்கு ஏற்றி கடவுள்கிட்ட வேண்டுதல் வச்சா எப்பேற்பட்ட பண கஷ்டமும் 48 நாட்களுக்குள்ளே ஒரு முடிவுக்கு வந்துடுங்க. தீராத கடன் சுமை இருக்கிறவங்களும் இதே போல் 48 நாள் இந்த விளக்குக்கு முன்னாடி அமர்ந்து உங்களுடைய வேண்டுதல் வச்சா உங்களுடைய கடன் சுமை உடனே குறையும் அப்படின்றது நம்பிக்கைங்க. நிறைய பேர் இந்த விளக்கு ஏற்றி பலன் அடைஞ்சிருக்காங்க. அதாவது சொல்லப்போனால் இன்னமும் இந்த விளக்கு ஏற்றி பலன் அடைஞ்சிக்கிட்டு தான் இருக்காங்க. சில விஷயங்கள் யாருமே டக்குன்னு ஓப்பனாக சொல்ல மாட்டேங்கிறாங்க. இந்த விளக்கு நீங்கள் ஏற்றி பாருங்கள், கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் நடக்குங்க. இப்போ முதல் நாள் நம்ம விளக்கு வாங்கிட்டோம், புது விளக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 48 நாட்கள் நீங்கள் செய்ய போகிறீங்க ஏதாவது ஒரு வேண்டுதல் வச்சு அப்படின்னா அந்த விளக்கு இந்த 48 நாட்களும் கழுவாதீங்க. இப்போ இன்றைக்கி ஏற்றுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மறுநாள் ஒரு டிஷ்யூ பேப்பரோ இல்லை ஒரு காட்டன் துணியோ வச்சுட்டு விளக்கை தொடச்சிட்டு புதுசாக எண்ணெய், புதுசாக திரி, அதுக்கப்புறம் டைமண்ட் கற்கண்டு தூள் பண்ணி போட்டு 2 சிட்டிகை மஞ்சப்பொடி, 1 சிட்டிகை பச்சை கற்பூரம். இது ரெகுலராக இதை புதுசாக தாங்க போடணும். விளக்கு மட்டும் பழைய விளக்கு கழுவாமல் தொடச்சிக்கிட்டே வாங்க. கழுவுனீங்களா 48 நாள் நீங்கள் பிரார்த்தனை வச்சு கழுவுனீங்களா அதுக்கு பலன் இல்லாமல் போயிடுங்க. இப்போ நீங்கள் வாரம் செய்ய போகிறீங்க, வெள்ளிக்கிழமை தான் செய்ய போகிறீங்கன்னா அப்போ கழுவிக்கலாம், அது பிரச்சனை கிடையாதுங்க. 48 நாள் செய்யும்போது மட்டும் விளக்கை கழுவாமல் தொடச்சிட்டு, ஆனால் பழைய திரியை யூஸ் பண்ணாதீங்க. புது திரி, புது எண்ணெய், புது இந்த பொருட்கள் போட வேண்டியதெல்லாம் புதுசாக போட்டு ஏற்றிக்கோங்க. அதை பார்த்துக்கோங்க. நீங்கள் அந்த விளக்கில் ஊற்றுற எண்ணெய் தீரும் வரை விளக்கு எறிட்டுங்க. நடுவில் நீங்கள் அணைக்க வேண்டாங்க.
குலதெய்வத்தை வேண்டி இஷ்ட தெய்வத்தை வேண்டி இந்த பரிகாரத்தை செய்ய தொடங்குங்க. ₹1 கூட வருமானத்திற்கே வழி இல்லாத குடும்பம் கூட இந்த விளக்கு பிரகாசத்தில் ஒளிமயமாக மின்ன தொடங்கிடுங்க. நீங்கள் செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு நல்லதே நடக்குங்க. நம்பிக்கையோடு செய்யுங்க. இன்றைக்கி வீடியோவில் தாங்க. வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. இன்னும் ஒரு எளிமையான ஆன்மீக தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றியும் வணக்கமும். டேக் கேர் அண்ட் பை ஃப்ரெண்ட்ஸ்.